ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கட்சி மிகப்பெரிய ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்து சட்டமன்றத்தில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ரெகுலராக வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா தெரியும், நியூஸில் சட்டமன்றம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து சரியான வாக்குவாதம் வந்து நடந்துன்னு வருது அப்படின்னே வந்து தெரியும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த திட்டம், அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் 2500 ரூபாய் வாக்குறுதிகளை வந்து தாவேகா அரசு வந்து கொடுத்தது, இன்ன வரைக்கும் ஏன் வந்து கொடுக்கல அப்படின்ற அப்டேட் வந்து கேட்டு வராங்க. அதனை முன்னெடுத்து நிறைய அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பதில் சொல்லணும் வந்தாங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட், நீங்களே வந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து செயல்படுவதற்கான கணக்கெடுக்கும் பணி, அது மட்டும் இல்லாமல் சில பணிகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து நடைபெற போகுது அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து அது சம்மந்தமாக வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கொடுக்குற தகவலை வந்து நீங்கள் பாதியாக வந்து பார்த்துட்டு மீதி வந்து தெரியாத போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியில்லாத வந்து போய் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் சென்டரில் மிக மிக முக்கியமான பாயிண்ட், ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவங்களுக்கு இந்த 15ஆம் தேதி பணம் அந்த 1000 ரூபாய் வந்து வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சிலவங்களுக்கு வராது இருக்கும், அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவங்களுக்கும் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களும் கூடுதலான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து ஒரு முக்கிய தகவலாக வந்து சொல்ல போகிறோம் அந்த 3 மாற்றத்தில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பேச போகிறோம். அதை ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட முடியாது. அதனால் இப்போ வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டத்தில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வீடியோவை வந்து நியூஸாக வந்து நம்ம சேனலில் வந்து போட்டு வரோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு ஆட்சியாக வந்ததுக்கப்புறம் இந்த தொகை வந்து மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வந்து உயர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுறது. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு மூலயமா முதல் முறையாக வந்து பட்ஜெட் தாக்கலும் வந்து செய்திருந்தாங்க. 2026-27க்கான நிதிநிலை அறிக்கையை, அதில் வந்து ரூபாய் 2500க்கான திட்டம் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வெளியாகலை. ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்டமன்றம் வந்து கூடி செயல்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் பல்வேறு அமைச்சர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சம்மந்தமாக வந்து நிறைய வாக்குவாதங்கள் நிறைய தகவல்லாம் வந்து சொல்லின்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒரு சில கணக்கெடுப்பு பணிகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து நிதிநிலை சுமை வந்து காரணத்தினால ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து செய்யாத வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்லாம் வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கிடைச்ச உடனே வந்து இருக்குது. அது ஒரு ஆர்டிகல் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதாவது இப்போ வந்து சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்கள் உரையாற்றினில் திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர், அதாவது முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது, தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் பார்த்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட வரலாற்றில் சிறப்புமிக்க நலத்திட்டங்கள் சுட்டிக்காட்டி தாவேகா அரசை நோக்கி நறுக்கென பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பின வரார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பல்வேறு கேள்விகளை வந்து கேட்டு வர. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக வந்து மிகப்பெரிய கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் ஒரு சில அமைச்சர்கள் வந்து பதிலும் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து அவர் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க, சட்டப்பேரவையில் உரையாடலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டப்பட்டது திமுக முன்னாள் ஆட்சி திமுக மூலியமாக அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அதாவது சட்டப்பேரவையில் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வந்து உறுப்பினராக வந்திருக்கார். அவர் வந்து இன்று பேசும்போது தங்கள் திமுக ஆட்சியில் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சொந்த வீடு கனவையும் நனவாக்கும் வகையில் 5 ஆண்டுகளில் சுமார் 27 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி சாதனை படைத்தோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளில் சொந்த வீடு கனவை வந்து நினைவாகிறதுக்கு 27 லட்சம் இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் இலவச வீடு வழங்கும் திட்டம், அதாவது கலைஞர் கனவு திட்டம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இலவச வீடு வழங்கும் திட்டமும் வந்து செயல்படுத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை 5 ஆண்டுகளில் 27 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து
திமுக ஆட்சியில் செய்த மிகப்பெரிய சாதனையை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தினதை அதே மாதிரி டீட்டெயிலாக வந்து எடுத்துக்காட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதை ஃபுல்லாக வந்து வாக்குறுதிகளை ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் தமிழக அரசு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்னென்ன வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்ததோ தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்தும் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று அது மட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வந்து உறுதியளித்திருந்தார். மேலும் இல்லத்தரசிகளுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து தாவேகா அரசு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் மிகப்பெரிய 3 வாக்குறுதிகளை வந்து அவர் வந்து சுட்டி காட்டியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை 2000, அதாவது 2000 இதில் தவறாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தாவேகா அரசு 2500 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள், வேலை இல்லாத இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வந்து மாதம் 4000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேலும் முக்கியமான ஒரு திட்டம், இல்லத்தரசிகளுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்ற 3 மிகப்பெரிய திட்டமாக வந்து வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் எந்த ஒரு திட்டமும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது வந்து அறிவிக்கலை. இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். மகளிர் உரிமை தொகை எப்பொழுது வந்து கிடைக்கும் அப்படின்ற கேள்விகளுக்கு பல்வேறு அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பதில் சொல்லி வராங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து நிதி சுமையை ரொம்ப வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இது போல் எங்களுக்கு ஆட்சி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. தாவேகா அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையும் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு நிதிநிலை வந்து இருக்குது, எந்த அளவுக்கு நிதி கஜானா வந்து இருக்குது அப்படின்றத அதையும் வந்து முன்னெடுக்கவா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து பதிலளிச்சிருந்தாங்க. மேலும் இப்பொழுது ஆட்சி அமைந்த பிறகு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எங்கே போனது அப்படின்றத அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். நாங்கள் ஆட்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்சம் பேருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வந்து கொடுத்துருந்தோம், சாதித்து காட்டியிருந்தோம் அப்படின்றத வந்து அவர் எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். மக்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதையெல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார்களோ அங்கே அவை நேரடியாக கேட்க தொடங்கிவிட்டார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண வராங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறது முக்கியமாக மேக்ஸிமம் 27 லட்சம் பேருக்கு வந்து வீட்டு மனை பட்டா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கடந்த ஆட்சியில் தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வந்து வழங்கி மக்களை நம்ப வைத்து விட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கிவிட்டார்கள் அப்படின்றத வந்து தாவேகா அரசு மேலே வந்து குற்றம் சாட்டியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவேகா அரசு இந்த மிகப்பெரிய திட்டங்கள்லாம் வாக்குறுதிகளாக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் வந்து வாக்குறுதிகளாக வந்து வழங்கிவிட்டு மக்களை நம்ப வைத்து விட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளாக வந்து காற்றில் பறக்க விட்டார்கள் அப்படின்றதையும் வந்து குற்றம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 இளைஞர்களுக்கு, அதாவது மகளிர் உரிமை தொகையிலிருந்து ரூபாய் 2000, அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகையாக ரூபாய் 4000 இலவச சிலிண்டர் மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். குடும்ப தலைவர்களுக்கு முக்கியமாக இந்த திட்டமெல்லாம் வந்து இதுவரை மக்களுக்கு சென்றடையவில்லை அப்படின்றத வந்து சாடினார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருந்தது. இதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் தான். அமைச்சர்கிட்ட வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களில், அதாவது பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம், இலவச மின்சாரம் பெண்களுக்கு, சிங்க பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு படை உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதனைத் தொடர்ந்து 717 டாஸ்மாக் கடைகள் மூடல், அரசு ஊழியர்களில் அகவலைப்படையை உயர்த்தி, சிறு குறு விவசாயிகளின் 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றத தாவேகா அரசு சார்பில் வந்து கூறப்பட்டிருந்தது. இந்த திட்டம்லாம் வந்து அறிவிக்கலாலும் 200 யூனிட் இலவசம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான சிங்கப்பெண் அதிரடிப்படையும் வந்து மென்ஷன் பண்ணி அந்த திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டியது 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடியிருக்காங்க அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் விவசாயிகளுக்கு 50,000 வரை பயிர் கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற திட்டமும் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது தாவேகா சார்பில் அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் வந்து தெரிவித்து வந்திருந்தாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்றதையும் வந்து முக்கியமாக மேற்கோள் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து தெரிவித்து வந்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த 125 வாக்குறுதிகளில் பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ள நிதியமைச்சரும் தெரிவித்துள்ளார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். தேர்தல் வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். 125 வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது, நிதியமைச்சரும் அதை வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொழில்துறையில் 100 நாட்களில் 107 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 1.2 லட்சம் கோடி அதிகமான முதலீட்டுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் என அரசு தரப்பில் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் 1.2 லட்சம் கோடி வந்து முதலீட்டாளர்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்த 125 வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் வந்து அதை டீட்டெயிலாக வந்து நிதியமைச்சர் வெளியிடும் போது வந்து தெரிவித்திருந்தார் அப்படின்றதையும் வந்து சுட்டி காட்டப்பட்டிருந்தது. மேலும் 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்குது தமிழ்நாடு அரசு மூலியமா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு தனது 100 நாள் சாதனை ஹாப்பியாக கொண்டாடி வரும் அதே சமயம் திமுக ஆட்சியில் 27 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதை சுட்டிக்காட்டி நிறைவேற்றப்பட்டதாக வாக்குறுதிகள் கூறி சட்டமன்றத்தில் மூத்த தலைவர் KKS ராமச்சந்திரன் அவர்கள் எழுப்பிய கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய விவாதத்தையும் வந்து பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவருக்கு வச்ச முன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் 27 லட்சம் பேருக்கு வந்து வீட்டு மனை பட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் தாவேக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 உயர்த்தி வழங்குறோன்னு சொன்னீங்க, அதையும் வந்து கொடுக்கல. இலவச சிலிண்டர் வந்து வழங்குறீங்கன்னு சொன்னீங்க, அதையும் வந்து கொடுக்கல. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் மாதம் வந்து தரேன்னு சொன்னீங்க, அதையும் வந்து கொடுக்கல அப்படின்றதுலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பதிலளித்த பல்வேறு அமைச்சர்கள் உறுப்பினர்கள் தாவேக அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தாவேக தரப்பு மூலயமா வந்து தெரிவித்த கருத்துக்களின்படி கிட்டத்தட்ட பல்வேறு திட்டங்களில் வந்து நிதியமைச்சர் மூலயமா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வருது மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக எந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கலையே அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. மகளிர் உரிமை தொகை பேரை மட்டும் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கலைஞர் பெயர் நீக்கம் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருந்தது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான குறிப்பிட்ட பட்ஜெட்டில் 14,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்றத வந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தாக்கல் செய்யும் போது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். திமுக ஆட்சியில் மகளிர்களுக்கான மாதம் ரூபாய் 1000 வழங்குவதற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என பெயர் சூடப்பட்டிருந்தது. இப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து அதை தெரிவிக்கும் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றத வந்து நிதியமைச்சர் வந்து படிக்கல, மகளிர் உரிமை தொகை அப்படின்றத மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணி படிச்சிருந்தார். இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட பெயரை வந்து இந்த திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து கொண்டு வரும்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாண்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றத வந்து உயர்த்தி வழங்குவதற்கு மற்றும் புதுசாக வந்து கொண்டு வரும்போது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மேலும் நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வர கேள்வி புதிய விண்ணப்பம் எப்போ வரும், அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துன்னு வராங்களா அப்படின்னு வந்து கேட்டுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த உடனே வந்து இந்த திட்டத்தில் மறுசீரமைப்பு பணி வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது, அரசு வந்து அதிகாரிகள் மூலியமாக மறுசீரமைப்பு பணி அது வந்து செய்யப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி தரப்புலேருந்து வருவாய்த்துறை தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பணி வந்து எல்லா கிராமங்கள்லையும் எல்லா ஏரியாக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சில கலெக்டர் ஆஃபீஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் பெறும்போது இந்த திட்டத்துக்கான மனுக்கள் நிறைய மகளிர்கள் வந்து கொடுத்துன்னு வராங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆவணங்களும் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பல்வேறு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது தயாராக இருக்காங்க. இப்போதைக்கு தாவேக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வழங்கும் பணியை வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்படுத்தின்னு வராங்க. யாரெல்லாம் வந்து புதுசாக திருமணமாகி ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, புதுசாக குடும்பத்திற்கான குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து புதிய ரேஷன் அட்டை குடும்ப அட்டை வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து வழங்கும் பணி வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு வருது. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. உடனடியாக நீங்கள் வந்து உங்களுடைய கார்டு என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது, குடும்ப அட்டை என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிங்க. தாலுகா ஆஃபீஸில் அதுக்கான ரெக்வஸ்ட்டை வந்து கொடுங்க. உடனடியாக வந்து கார்டு பிரிண்ட் ஆகி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து உடனே கண்டிப்பாக வந்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு மிகப்பெரிய மெயினான ஒரே ஒரு டாக்குமெண்ட் குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு தான் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுது. அதில் குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணி ரேஷன் கார்டு கம்பல்சரியாக ஸ்மார்ட் கார்டு கிரீன் கலர் ஸ்மார்ட் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். மேலும் ஆதார் அட்டை குடும்ப தலைவியோட ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். மேலும் ஆதார் கார்டுலையும் சரி, ரேஷன் கார்டுலையும் சரி, வங்கி கணக்கு பேங்க் புத்தகங்களையும் சரி, மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கம்பல்சரியாக வந்து இணைக்கப்பட்டிருக்கணும். உங்களுக்கு மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு ஆதார் கார்டுலையும் குடும்ப அட்டையிலையும் வங்கி கணக்கிலையும் ஒரே நம்பராக வந்து மேக்ஸிமம் வந்து இணைச்சி வச்சிருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு நம்பர் லிங்க் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இப்போ பிரைமரியாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து ஆக்டிவில் வச்சுருக்கணும். குடும்ப அட்டையில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பரும் ஆக்டிவில் வந்து வச்சுருக்கணும். ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது போலே அக்கௌண்ட்டும் வந்து லிங்க் பண்ணி வந்து தருவாங்க. நீங்கள் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஆதாரை லிங்க் பண்ணும்போது NPCI லிங்க் மூலிமா பிரைமரியாக லிங்க் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுக்கலாம். ப்ரைவேட்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், தனியாரில் வந்து அதாவது கவர்மெண்ட் சைடில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்கில், இந்தியன் பேங்க்கில் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் IBP பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். இது போல பல்வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் உங்களுடைய ஆதார் கார்டில் NPCI லிங்க் மூலிமா பிரைமரியாக லிங்க் ஆகிருக்கும்.
அந்த லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலமா கவர்மெண்ட் சைட்லேருந்து பணம் வந்து செலுத்துவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி எடுத்து வச்சிங்க. அதை வந்து அப்ளை பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாத கண்டிப்பாக வந்து சேர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதை பல்வேறு வீடியோக்களில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவலாக வந்து இருக்குது. கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்ற அப்டேட் வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சின்னு வருது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் கொண்டு வருவாங்களா ஆஃப்லைனில் கொண்டு வருவாங்களா அப்படின்ற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருக்குது. மேக்ஸிமம் கடந்த ஆட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி ஆஃப்லைன்லேயே வந்து முகாம் வந்து உங்கள் ஊர்லேயே வந்து போட்டு மனுக்கள் வந்து பெறப்பட்டிருந்தது. அதில் நிறைய பேருக்கு வந்து பயனடைஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைவான உறுப்பினர்கள் தான் வந்து இருப்பாங்க அப்படின்றதுனால ஆன்லைன்லேயே இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அரசு தாவேக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திட்டத்தையும் ஆன்லைன்லேயே வந்து செயல்படுத்துகிற மாதிரி வந்து கொண்டு வந்து இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் வந்து ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பத்திரப்பதிவு ஆன்லைனில் வந்து செய்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது போல் திட்டங்கள்லாம் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அப்டேட் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு முக்கியமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ரெகுலராக வந்து பணம் வாங்கின வரவங்களுக்கும் ஸ்டாப்பாகாத பணம் வந்து வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பணம் வந்து ஏற்கனவே வந்து பணம் வந்து வாங்கி வரவங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடுதுன்னா அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடலாம் வந்து இருக்குது. அதாவது ஒரு சிலவங்க ரெகுலராக வந்து வாங்கி வந்திருப்பாங்க பணம் 1000 ரூபாய், அவங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கான டீட்டெயில் வீடியோ நாளைக்கு வந்து கம்பல்சரியாக வந்து போடுறேன். அப்படி அந்த வீடியோ வேணும்னா யாருக்கெல்லாம் பணம் வராது இருக்கிறோம் அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் வந்து இருக்கும். எந்த அளவுக்கு கமெண்ட் வருதோ அந்த அளவுக்கு உடனடியாக வந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக வந்து மேக்ஸிமம் இப்போ என்ன ரீசனாக வந்து அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கோ அது சம்மந்தமாக வந்து மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோ இருக்கிற கமெண்ட்டில் ஒரு டவுட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணி மக்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த ரிப்ளை மூலியமாக நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கீம் மூலியமாகவும் இந்த ஸ்கீம் மூலியமாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமோ பணம் வரது சம்மந்தமோ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் அந்த ரிப்ளை மூலியமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.